வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம கொஞ்சம் கோடிங் சேனலில் லீட் கோட் ப்ராப்ளம் 1480 ரன்னிங் சம் ஆஃப் 1D அரே பார்க்க போகிறோம். ஓகேவா? இது பைத்தனில் பார்க்குறோம். இது ஒரு ஈஸி ப்ராப்ளம் தான். டைரெக்டாக ப்ராப்ளம்குள்ளே ஜம்ப் பண்ணிக்கலாம். ஓகேவா? இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்களேன். இங்கே ஒரு அரே நம்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. அந்த அரே நம்ஸோட ரன்னிங் சம் நம்ம ரிட்டர்ன் பண்ணணும். ஓகேவா? அதை எப்படி ரிட்டர்ன் பண்ணுறதுனா, நம்ம இதில் ஒரு புதுசாக ஒரு லிஸ்ட் கிரியேட் பண்ணி ரிட்டர்ன் பண்ணலாம். அப்படி இல்லைனா இதே லிஸ்ட்டை ரிட்டர்ன் பண்ணலாம். ஓகேவா? நம்ம வந்து ஒரு புதுசாக ஒரு லிஸ்ட் கிரியேட் பண்ணி ரிட்டர்ன் பண்ணலாம். பிகாஸ் ஏன்னா அது வந்து நம்ம அந்த பழைய லிஸ்ட்டை நம்ம எதுவும் மாற்ற தேவையில்லை. பட் உங்கள் கோடிங்கில் அதை நீங்கள் இன்டர்வியூவரை கேட்டுக்கோங்க எப்படி வேணும்ன்ட்டு. ஓகேவா? இந்த எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 1 2 3 4ன்னு ஒரு அரேயில் இருக்குது, லிஸ்ட்டுக்குள்ளே இருக்குது. ஸோ அந்த அவுட்புட் பார்த்தீங்கன்னா 1 3 6 10 இருக்குது. அது ஏன் அப்படி இருக்குன்னா, இந்த அவுட்புட் வந்து இந்த அரேயோட ரன்னிங் சம்னா என்னென்னா, நமக்கு ஈச் டிஜிட், அதாவது ஈச் எலிமெண்ட்டுக்கு போகிறப்போ அதுக்கு முன்னாடி இருக்க எல்லா எலிமெண்ட்ஸையும் ஆட் பண்ணிவிட்டு அந்த எலிமெண்ட்டோட சேர்த்து ஆட் பண்ணி வச்சுப்போம் அந்த பிளேஸில். அப்படி வச்சிங்கன்னா அதுதான் ரன்னிங் சம். இப்போ இந்த எக்ஸாம்பிள் வச்சு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், இன்னும் கொஞ்சம் பெட்டராக புரியும். 1 2 3 4 இருக்குது. ஸோ 1ஓட ரன்னிங் சம், 1க்கு முன்னாடி வந்து எந்த டிஜிட்டுமே இல்லை. ஸோ அதோட ஆட் பண்ணால் நமக்கு எதுவுமே வராது, 1 தான் இருக்கும். 0 + 1 1. ஸோ 1 தான். அடுத்த எலிமெண்ட் 2 இருக்குது. 2க்கு முன்னாடி 1 இருக்குது. இப்போ இந்த 2வையும் 1ஐயும் ஆட் பண்ணி இங்கே போட்டிங்கன்னா இங்கே 3 வந்திருக்கு. அதுக்கு அடுத்த எலிமெண்ட் 3 இருக்குது. ஓகேவா? அந்த 2 1 அப்புறம் இந்த 3 மூணுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 6 வருது. அதே தான் இந்த 4க்கும் பண்ணி 10 வந்திருக்கு. இப்போ அடுத்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா எல்லா நம்பருமே 1 வச்சுருக்காங்க. 1 2 3 4 5 வருது. இது ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வரும். இந்த எக்ஸாம்பிள் நீங்களே போட்டு பாருங்கள். பட் இது ஆர்டர் தான் மாறி இருக்குது, பட் லாஜிக் சேம் தான். இது நம்ம எப்படி கோட் பண்ணலாம்னா, நீங்கள் வந்து ஒரு புதுசாக ஒரு லிஸ்ட் ரிட்டர்ன் பண்ணுறதுக்கு லிஸ்ட்டுக்கு ஒரு பேரை வச்சுக்கோங்க. ஓகேவா? அவ்வளோதான். லிஸ்ட்டுக்கு இப்படி வச்சுக்கிட்டு அப்புறம் ஃபார் ஐ இன் ரேஞ்ச் வேணாம், நீங்கள் நம்ஸ்குள்ளே டைரெக்டாக ட்ராவல்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் எந்த பெருசாக எதுவும் பண்ணல. அப்புறம் இங்கே வந்து s = 0. ஓகேவா? இந்த டிஜிட்டல் நம்ம உள்ள ஆட் பண்ணிக்கிட்டே வருவோம். ஓகேவா? இங்கே வந்து s + I, அப்புறம் வந்து sums.append s, அப்புறம் return sums. அவ்வளோதான். இதுதான் ஃபுல் கோடு. ரன் பண்ணி பார்க்கலாம். கோட் ரன் அடிச்சு சப்மிட் பண்ணி பார்க்கலாம். கோட் சப்மிட் ஆகிடுச்சு. ஓகே, இது ஒரு பேசிக் ப்ராப்ளம் சால்வ் பண்ணியாச்சு. ஏதாச்சும் கொஸ்டினில் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நான் எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன், இல்லை ஹெல்ப் பண்ணுறேன். ஓகேவா? தேங்க்யூ. பை.